வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு இந்த காணொளியை பார்த்துட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். காணொளி பார்த்துருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா கப்பல் மூழ்கிக்கிட்டு இருக்கு. காத்து அதிக காற்றடிக்குது, அதெல்லாம் இருக்கட்டும் சரி. அதுல பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு உடைகள், லைஃப் ஜாக்கெட்கள் பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி அந்த திருவள்ளுவர் பாறை அது போகும்போது அதுலயும் நம்ம கப்பல் சவாரி நிறைய பேர் போயிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இருக்கதை எடுத்து உள்ள நம்ம நுழையும் போதே அந்த பாதுகாப்பு உடைய கொடுத்துதான் அனுப்புவாங்க, மாட்டிக்கங்க அப்படின்ட்டு. இந்த பாதுகாப்பு உடை ஒன்றும் நம்மளோட உடலை மறைக்கிறதுக்கு இல்ல, பாதுகாப்புக்கு. அது எந்த நேரம் எப்ப தேவைப்படும் தெரியாது. அப்படின்றப்போ முதல்ல அவங்களுக்கு அது கொடுத்துருக்கணும். அது எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா அப்படியே கட்டின மேனிக்கு கவர் கூட பிரிக்காம இருக்கு. ஒருவேளை இவங்க வந்துட்டு இந்த குழுவினர் வந்துட்டு அதை பிரிச்சு ஒழுங்கா உள்ள வரும்போதே மாட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டாதவங்களையும் மாட்டிக்கங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயிர் சேதம் நடந்திருக்காது இந்த இடத்துல. ஒரு அலட்சியத்தினால பாத்தீங்கன்னா 15 முதல் 20 உயிர் வந்துட்டு அனாமத்தா போயிருக்கு. காரணம் எல்லாம் பாதுகாப்பு உடை இல்லாம செத்துருந்தாங்கன்னா அது வேற. இருந்து அதை எடுத்து கொடுக்காம ஒரு கவனக்குறைவு, ஒரு முட்டாள்தனமான செயல், ஒரு என்ன சொல்றது, அலட்சியத்தினால இப்ப கிட்டத்தட்ட 20 உயிர் கிட்ட போயிருக்கு. இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல உள்ள ஜவல்பூர்ன்ற ஒரு நகரத்து பக்கத்துல நர்மதை ஆற்றுல பாத்தீங்கன்னா பார்கி அணைன்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அந்த அணை கட்டின இடத்துல பாத்தீங்கன்னா சுத்தி மலைகள், பச்சை பசேல்னு ரம்யமான சூழ்நிலை. அதே மாதிரி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் மறைகிறது வந்துட்டு அந்த காட்சி வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சுற்றுலா பயணிகள் வருடம் முழுவதும் வந்துட்டு இந்த பருவ காலத்துல வர்றது உண்டு. அப்படி கடந்த 30ஆம் தேதி மாலை 4 மணி அளவுல பாத்தீங்கன்னா பல பேர் வந்துட்டு இந்த கப்பல் சவாரி போயிருக்காங்க. போன நேரத்துல அதிக சூறை காற்று வீசினதுனால பாத்தீங்கன்னா கப்பல் வந்துட்டு ஆடி அதுல வந்துட்டு தண்ணி ஏற ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரம் நடந்ததுதான் இதுக்கு முன்னாடி இந்த காணொலியில பார்த்திருப்பீங்க. அப்படி நடக்கும்போது எல்லாரும் அந்த பாதுகாப்பு உடை அணிந்திருந்தாங்கன்னா மிதந்துட்டு இருந்திருப்பாங்க. அடுத்த உதவி வர்ற வரையா வந்துட்டு அவகாசம் இருந்திருக்கும் அவங்களுக்கு உயிர் பிழைக்க. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருந்ததுல பாதி பேருக்கு வந்து நீச்சல் தெரிஞ்சிருக்கு. அவங்க நீச்சல் அடிச்சு கதைக்கு வந்துட்டாங்க. மற்றவங்களோட நிலைமை தான் கவலைக்கிடமாயி இப்படி ஆயிடுச்சு. ஒருவேளை இது மூலியமா இல்ல, பொதுவாவே நம்மளுக்கு வந்துட்டு உயிர் வாழணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு இப்ப இந்த நீச்சல், அப்புறம் தற்காப்பு கலை, அது போக என்னைய கேட்டீங்கன்னா இந்த ஒரு 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் இயக்குறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு மனுஷனா பிறந்துட்டோம்னாலே இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறது வந்துட்டு முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இது எந்த நேரத்துல எங்க தேவைப்படும் தெரியாது. அப்படின்றப்ப இதுல இருக்க முக்காவாசி பேருக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்ததுன்னா 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை காப்பாத்திருந்தா கூட இங்க வந்துட்டு உயிரிழப்ப முற்றிலும் தவிர்த்திருக்க முடியலனாலும் முடிஞ்ச அளவு வந்துட்டு காப்பாத்திருக்க முடியும். இருக்கிறதுல பாதின்றப்போ அவன் உயிரை காப்பாத்திக்கணும்ட்டு அது அந்த இதுல போயிருப்பாங்க. அதனால எல்லாரும் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த நீச்சல், அப்புறம் இந்த தற்காப்பு கலை இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா கத்துக்கங்க. இன்னும் நேரம் இருக்கவங்க இன்னும் அடுத்தடுத்து இந்த 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம், ஆண் பெண்ணுன்ட்டு இப்ப பெண்கள்லாம் ஸ்கூட்டி தான் ஓட்டுவோம், கியர் வண்டி எதுக்கு பழகிட்டு அப்படின்னு இல்லாம அதை பழகுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த 4 சக்கர வாகனம் வந்துட்டு ஓட்டுறது வந்துட்டு முறையா கத்துக் கொடுங்க. ஏன்னா இப்ப ஸ்கூட்டில வந்துட்டு நிறைய விபத்து ஆகுது, ஓட்டுறது பார்த்துருக்கோம். அந்த மாதிரி முறையா கத்துக் கொடுத்து பொறுப்போட நடந்துக்கிறதுக்கு வலியுறுத்தணும். இந்த விபத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த திருச்சி நாவல்பட்டு அண்ணா நகரை சேர்ந்த காமராஜ்ன்றவர் பாத்தீங்கன்னா இந்த ஜவல்பூர்ல மத்திய பாதுகாப்புத்துறையோட ஒரு வெடிமருந்து தயாரிக்கிற ஆலையில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப கோடை விடுமுறை ஆரம்பிச்சதுனால அவரோட மச்சான் குடும்பம், அவரோட மனைவியோட அண்ணன் குடும்பம் வந்துட்டு இங்க சுற்றுலாவுக்கு வந்திருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு சுற்றுலாக்கு அந்த ஜவல்பூர் சுத்தி இருக்க இடங்களுக்கு போயிட்டு 30ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இங்க போயிருந்தப்ப எல்லாரும் கப்பல் சவாரி போவோம்ட்டு போயிருக்காங்க. அப்பதான் இந்த அவலம் நடந்திருக்கு. இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 5 பேர் வந்து இறந்திருக்காங்க. ஒரே குடும்பத்துல ஒரே நாள்ல 5 பேர் இழக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமைன்ட்டு இங்க எவ்வளவு பேர்னால புரிஞ்சுக்க முடியும்னு தெரியல. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்திருக்கேன். ஒரே குடும்பத்துல 4-5 பேர் இறந்தா மீதி இருக்கவங்களோட மனநிலை என்ன ஆகும் சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரே வீட்டுல 4 பேரை வந்துட்டு வச்சிருக்காங்க உயிர் இல்லாத அவங்களோட உடல்கள்ன்றப்போ அதை யோசிக்கும் போதே வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கொடுமையா இருக்கு. நீங்க வடக்க போறீங்கன்னா இப்ப நானுமே வந்துட்டு முந்துருளியில வந்து பயணம் பண்ணியிருக்கேன் வட இந்தியாவுக்கு.
அப்படின்றப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு நம்ம உயிருக்கு நம்ம தான் பாதுகாப்புன்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்துட்டு அரசாங்கத்தையோ காவல்துறையையோ அதையோ இதையோ எதையுமே இது பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். இப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் நீச்சல் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம அவங்க உயிரை காப்பாத்திருக்க முடியும். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு லேசா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தேவைப்படுற திறன்களை வந்துட்டு வளர்த்துக்கங்க. அவ்வளவு சாதாரணமா இருக்காதீங்க. சும்மா வாழ்றோம், வேலைக்கு போறோம், வர்றோம், பணம் சம்பாதிக்கிறோம், கார் வாங்குறோம், வீடு வாங்குறோம், அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி தேவைப்படுற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்து கத்துக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு ஒரு புகைப்படம் ஒண்ணு இதுவாயிட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, டெல்லியை சேர்ந்த ஒரு குடும்பம் வந்திருக்காங்க. இதே மாதிரி அவங்களும் இந்த விபத்துல மாட்டும்போது தந்தை, மகள், மகன் மற்றும் மனைவி வந்திருக்காங்க. அதுல தந்தையும் மகளும் எப்படியோ வந்துட்டு உயிர் பிழைச்சிட்டாங்க. ஆனா இந்த தாய் வந்துட்டு அந்த பாதுகாப்பு உடை அணிந்தும் அவரோட பையன் வந்து 4 வயது சிறுவன். அவனுக்கு வந்துட்டு இந்த பாதுகாப்பு உடை வந்துட்டு அவனோட அளவுக்கு இல்ல. அப்படின்றப்போ அவங்க மாட்டிக்கிட்டு அடுத்த உதவி வரும், தப்பிச்சிருவோம்னு நினைச்சிட்டு இருக்கு மகனை வந்துட்டு மேல வந்துட்டு வச்சு தண்ணியில வந்துடக்கூடாதுன்னு இறுக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நேரமானதுல எப்படியோ அந்த தாய் வந்துட்டு உயிரிழந்துட்டாங்க. அந்த சிறுவனை வந்துட்டு காப்பாத்திட்டாங்க. தாய்க்கு வந்துட்டு தன்னை தன்னை விட குழந்தைங்களுக்கு தான் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க இருந்தா நம்ம இருந்த மாதிரின்ட்டு அது வந்துட்டு எனக்கு பேசவே கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே, இப்படி ஒன்று நடந்துடக்கூடாது. எவனோ பண்ண தப்புக்கு நம்ம மக்கள் வந்துட்டு அனாமத்தா பலியாயிட்டு இருக்காங்க. அதனால இனி நம்ம உயிருக்கு நம்ம தான் பாதுகாப்பு. எல்லாரும் வந்துட்டு அந்த மாதிரி போகும்போது இப்ப யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டு ஏன் வந்துட்டு கவச உடை பாதுகாப்பு உடை கொடுங்கன்னு ஒருத்தர் இது பண்ணியிருந்தா எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து நம்ம வந்துட்டு பேசதான் வந்துட்டு எல்லாம் மாறும். எல்லாம் அமைதியா இருந்தா எல்லாரும் சும்மா தானே இருக்கேன் நானும் இருக்கேன்னா அப்புறம் இந்த மாதிரி சங்கடம் தான் நடக்கும். வந்துட்டு உயிரிழந்தவங்களுக்கு 2 லட்சமும் காயமடைந்தவங்களுக்கு 50,000 கொடுக்கறதா பிரதமரோட நிவாரண நிதியில இருந்து தரதா அறிவிச்சிருக்காங்க. இது கொடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த உயிரில் ஏதாவது வந்துட்டு திரும்ப போதா, இல்ல அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்க போதா? காசு வந்து என்னைக்குமே உயிரை ஈடுகட்டாது. இப்ப இந்த 2-3 நாள் ஆகி இந்த காணொலி எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. அதான் உடனே எடுத்து அதை பத்தி கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு எடுத்து போட்டிருக்கேன். இனி எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பத்தை நம்ம சுற்றாத நம்ம தான் பாத்துக்கணும். அப்படின்றப்போ இந்த மாதிரி அடிப்படை தேவையான திறன்களை வளர்த்துக்கோங்க. இப்படி எங்கேயோ நடக்குது அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு லேசா எடுத்துக்கூடாது. 10 வீட்டுக்கு முன்னாடி தீ எரிஞ்சிட்டு இருக்குன்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம போய் அந்த 9வது வீடு 8வது வீடை போய் நம்ம பாதுகாத்தாதான் அந்த 10 வீடை தாண்டி நம்ம வீட்டுக்கு வராம இருக்கும் அந்த தீ. அதனால இப்போ கொஞ்சம் புரிஞ்சு எல்லா மக்களும் வந்துட்டு சும்மா வாழ்றதுன்னா வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுன்னு இல்லாமல் இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் திறன்களை வளர்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு அரசாங்கத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு எல்லாத்துக்கும் யாராவது ஒருத்தவங்க இது பண்ணுவாங்கன்னு இல்லாமல் நம்மளை நம்மளே பார்த்துக்கிற அளவுக்கு தயார் பண்ணிக்கோங்க. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.